கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் வாக்கிங் சென்ற பெண்களை யூடியூபர் ஒருவர் மறித்தார். ஹிஜாப் சேலஞ்ச் என்ற பெயரில் பர்தா அணிய வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்டார். இதையடுத்து பிற மத அடையாளங்களை கட்டாயப்படுத்தி திணிப்பதாக அனஸ் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். யூடியூபர் ரோட்ல நிக்கிறாரு, போற வர பெண்கள்லாம் வலுக்கட்டாயமா ஹிஜாப் போட வச்சாரு. இப்படி போட்டா எனக்கு லைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தினகரன்ல எழுதிருக்காங்க. இதுதான் நமது சகோதரன் அனஸ் மீது மீடியாக்கள் வைக்கும் பொய் புகார்கள். இப்பொழுது அனஸ் உண்மையாகவே கட்டாயப்படுத்தினாரா என்பதை பார்ப்போம். ஒரு சேலஞ்ச் இருக்கு, சரியா? ஹிஜாப் போட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Are you okay for that? Okay. Are you okay for that? முதலில் இந்த வீடியோவில் அனஸ் இல்லை, வேறொரு பர்தா அணிந்த பெண் தான் இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த சேலஞ்ச் செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தவே இல்லை. உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டு அவர்கள் சரி என்று சொன்ன பின்பே அவர்கள் இந்த சேலஞ்சை ஆரம்பிக்கிறார்கள். Are you okay for that? இப்பொழுது மற்றும் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். How you feel? Yeah, good. Actually try பண்ணனும் எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம். அழகா இருக்கு. சீரியஸா அழகா இருக்கு. எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்கு. சூட் ஆகுது அவளுக்கு நல்லா. ரொம்ப கியூட்டா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்த்துட்டு. வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்றதுல உங்களுக்கு ஓகேவா? என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். இது உங்களுக்கு வீடியோ போடுறதால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஃபைன். நோ. நான் இப்பொழுது காண்பித்த வீடியோ மூலியமாக என்ன தெரிகிறது என்றால், இந்த பெண்மணி பர்தாவை அணிய ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டதாகவும் இன்னொரு பெண்ணுடைய தாயே இது அழகாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது எப்படி ஹிஜாப் அணிய கட்டாயப்படுத்தினார்கள் என்று வரும். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், அனஸ் மீது புகார் கொடுத்தது ஹிஜாப் அணிந்த பெண்ணோ அல்லது அவர்களில் பெற்றோர்களோ கிடையாது. இதை கொடுத்தது பாரத் சேனா அமைப்பை சேர்ந்த ஒருவர்தான். இது நமது சகோதரன் அனஸ் மீது அநியாயமாக போடப்பட்ட பழியாகும். இதில் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மீடியாக்கள் போட்ட பொய் செய்தியை அனைவரும் நம்பிக்கொண்டிருப்பதுதான். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பொய்யை உடைத்தெரிக்க வேண்டும். உங்கள் சகோதரனிற்கு நியாயம் கிடைக்க அனைவரும் இந்த வீடியோவை உங்கள் ஸ்டேட்டஸ், ஸ்டோரி மற்றும் ஷேர் செய்து அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இதன் மூலியமாக உங்கள் சகோதரனிற்கு நியாயமும் இஸ்லாமை தவறாக புரிந்து கொண்ட பலருக்கு இது ஒரு தெளிவு கிடைக்கும் வீடியோவாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அனஸிற்காக அதிகம் துவா செய்யுங்கள்.